அமெரிக்காவுக்கு இன்னொரு நோக்கம், எல்லாருமே தங்களுடைய காலடியில் கிடக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் எந்த நாடு இண்டிபெண்டாக தனித்துவமாக நிற்கிறதோ அந்த நாட்டை அழிக்க வேண்டும். ஏதாவது பெயரை சொல்லி சதாம் ஹுசேன் அழிக்கப்பட்டது அவ்வாறுதான், கடாஃபி அழிக்கப்பட்டது அவ்வாறுதான். இன்று ஈரானையும் அந்த வகைதான். ஒரு மிக வலிமை பொருந்திய ஒரு 2 கோடி பேருக்கு மேல் உள்ள ஒரு இராணுவத்தை அங்கே IIRG என்று சொல்லக்கூடிய அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் கடலுக்கு அடியில் நகரங்களில், மலைகளுக்கு அடியில் உள்ள நகரங்களில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா தலைகீழ நின்றாலும் அங்கே செல்ல முடியாது. ஒரே ஒரு வழி, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இராணுவ வீரர்களை ஈரானில் இறக்க வேண்டும். அப்படி இறக்கினால் அமெரிக்கா படுபாதாளத்தை, மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்பது நிச்சயமாக உறுதி என்பதுதான் நான் பார்க்கிறேன். வணக்கம். உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் அடுத்தடுத்து நீங்க ஒரு சில படங்களை பார்க்க போறீர்கள். இந்த அனைத்து நபர்களுமே இன்னைக்கு உயிருடன் கிடையாது. அனைவருமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஈரானின் மூத்த தலைவர்கள், மூத்த லீடர்ஷிப், யாரிடம் பேச்சுவார்த்தைக்கு உலக நாடுகள் போய் நிற்க முடியுமோ ஒவ்வொரு நபரையும் அடுத்தடுத்து கொல்லக்கூடிய வேலையை இஸ்ரேல் பார்த்திருக்கிறது. அப்போ இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாதா? சீஸ்ஃபயர் நடத்தக்கூடாதா? இந்த நோக்கம்தான் இஸ்ரேலுக்கு இருக்கிறதா? அல்ல இஸ்ரேலுடைய அடுத்த நோக்கம், மிக சீரியஸான டேஞ்சரஸான நோக்கம், கிரேட்டர் இஸ்ரேல் என்பதா? இன்னொரு பக்கம் அமெரிக்கா எதற்காக இஸ்ரேல் சொல்லும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறது? எதற்காக டொனால்ட் ட்ரம்ப் கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இஸ்ரேல் நகர்த்தக்கூடிய அந்த காய்களாக இருக்கிறது? வெளிப்படையாக அமெரிக்காவிற்கு எண்ணெய் தேவை, அதனால்தான் இந்த தாக்குதல் என்று நீங்க நம்பலாம். ஆனால் இது காரணம் கிடையாது. காரணம் வேற. கல்ஃப் நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடி ஈரான் மீது தாக்குதலை நடத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை, ஒரு யுத்தியும் இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அப்படி கல்ஃப் நாடுகள் ஈரான் மீது தாக்குதலை நடத்திவிட்டால் என்ன நடக்கும்? அல்ல இந்த போரை தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்கா இஸ்ரேல் கையை விட்டுவிட்டால், பேக் அவுட் அடித்து விட்டால், இஸ்ரேலால் எத்தனை மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? அனைத்துமே இந்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். நான் அடுத்தடுத்து காட்டக்கூடிய ஒரு சில படங்களை கவனமாக பாருங்கள். இந்த நபர்களுடைய முக்கியத்துவத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அயத்துல்லா அலி கமேனி, தி சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான். ஒட்டுமொத்த உலகத்தில் இந்த நபருடைய ஒரு இமேஜ் இருந்தது. பேலன்சிங் ஆக்டில் இவரை மிஞ்ச வேற யாராலுமே முடியாது. ஒரு பக்கம் அயத்துல்லா அலி கமேனி அவர்களை மத தீவிரவாதியாக எடுத்து காட்டினார்கள். ஆனால் இதே மத தலைவர் பல நாடுகளுக்கு உதவ முன்வந்தார். கத்தராக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எங்கெல்லாம் அனைத்து இஸ்லாமிய நாடுகள் ஒரு நாட்டுக்கு எதிராக முடக்கி வந்தார்களோ அந்தந்த இடத்தில் அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் ஈரான் முன்வந்து மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராக நியாயத்திற்கு முன் வந்தார்கள், மாரல் வேல்யூவுக்கு முன் வந்தார்கள். அடுத்தபடியாக அலி லாரிசார், செக்ரட்டரி ஆஃப் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், ஃபார்மர் பார்லிமெண்டரி ஸ்பீக்கர், டாப் அட்வைசர் டு கமேனி. கமேனிக்கு அடுத்தபடி ஒரு மிகப்பெரிய பெயர் எதுவென்றால் அலி லாரிசானி. இவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் மார்ச் 17ஆம் தேதி. கோல்மெர்சா சுலைமானி, கமாண்டர் ஆஃப் பசேஜ் பாராமிலிட்டரி ஃபோர்ஸ், அங்க கலவரங்கள் வெடிக்கும் போது, இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருந்தது. கலவரங்கள் வெடிக்கும் போது இன்டர்னல் ரெப்ரெஷனை, மொபிலைசேஷனை கண்ட்ரோல் செய்யக்கூடிய இந்த அமைப்பு, இவரையும் கொன்று விட்டார்கள். எமாயில் காத்திம், இன்டெலிஜென்ஸ் மினிஸ்டர், முகமது பஹ்போர், IRGC கமாண்டர் இன் சீஃப், அப்துல் ரஹீம் மோஷ்வி, சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், அசீஸ் நசீதே, டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஃபார்மர் ஏர் ஃபோர்ஸ் கமாண்டர், அலி ஷாம்கானி, சீனியர் டிஃபென்ஸ் அட்வைசர். இதை தாண்டி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சீனியர் லீடரை கொண்டிருக்கிறார்கள். இந்த நபர்களை கொல்லக்கூடிய விதத்தை நீங்க பார்த்தீர்களா? எப்பெல்லாம் அமெரிக்கா சீஸ்ஃபயரை பற்றி சிந்திக்கிறதோ, எப்பெல்லாம் மற்ற கல்ஃப் நாடுகள் ஒன்று கூடி சீஸ்ஃபயருக்காக பேச்சுவார்த்தைக்கு முன் வருகிறார்களோ, அப்பெல்லாம் இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த தாக்குதலில்
இந்த ஒட்டுமொத்த போரில் ஒரு தீவிரம் வருகிறது. பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லாதபடி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுகிறது. அப்போ இஸ்ரேலுடைய நோக்கம் என்னவென்கிற இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த பதிவில் மிகவும் ஆழமாக நாம் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், இந்த போர் ஒவ்வொரு நாளும் நீடிக்க நீடிக்க அதற்கான விளைவுகள் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது வரப்போகிறது. வெடி மிசைல் விழுந்தால் மற்றும் தாக்குதல் கிடையாது. எக்கனாமிக் ரீதியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, முக்கியமாக இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு போக போகிறது, எந்த அளவில் பெட்ரோல் டீசலின் விலை அதிகரிக்க போகிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயம் எந்த அளவில் அழிய போகிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய கேஸ் விலை, அதை வைத்து மற்ற விஷயங்கள் எப்படி அழிய போகிறது, அனைத்துமே இந்த போரை நாடிதான் இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் மிக ஆழமாக இதை பற்றி பேசுவதற்காக நம்மளுடன் இணைந்திருக்கக்கூடிய நபர் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட எக்ஸ்பிளனேஷனாக இருந்தது, தொடக்கம் இன்ட்ரோவாக இருந்தது. நான் எடுத்துக்காட்டிய ஒரு சில படங்கள், மிக முக்கியமான தலைவர்கள். ஈரானை பொறுத்தவரையில் இன்னைக்கு நேற்று பிறந்த நாடு கிடையாது. 5000-6000 வருடங்களுக்கான ஒரு நீண்ட கல்ச்சுரல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு, மாரல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய நாடு. ஒரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள், இஸ்ரேலுடைய நோக்கம் ஆட்களை கொல்லுவது, அத்துமீறி பல விஷயங்களை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு லெபனானை எடுத்துக்கொள்ளுங்கள், காசாவை எடுத்துக்கொள்ளுங்கள், வெஸ்ட் பேங்க் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கு அனைத்து இடங்களிலுமே இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கான விதமே மக்களை கொல்லுவது மட்டும்தான். கேஷுவாலிட்டிஸ் அந்த அளவில் இருக்கு. அதே ஈரானுடைய வேல்யூ நீங்க பார்த்தீர்கள், ஒரு இடத்துல வெடிகுண்டு போடுறதுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுப்பது, இந்த இடத்துல இருந்து நீங்க எவாக்குவேட் செய்யுங்கன்னு சொல்றது. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் டேமேஜ் செய்கிறார்கள், வேற எதுவுமே அவர்கள் கிடையாது. இஸ்ரேல் எதற்காக இந்த போரை நடத்தணும் என்கிற ஒரு கோரிக்கையில், ஒரு நோக்கத்தில் இருக்கிறது. இந்த போர் தடுத்து நிறுத்தப்படவே கூடாது என்கிற ஒரு விஷயம். அதாவது அவர்களுக்கு இது அவர்களுடைய மத சம்பந்தப்பட்ட நம்பிக்கையோடும் கூட இணைந்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய மத சம்பந்தப்பட்ட நம்பிக்கையும் கூடுதலாக ஏகாதிபத்திய அமெரிக்காவினுடைய நாடு பிடிக்கக்கூடிய ஆசை, எண்ணெய் வளத்தை கைப்பற்றக்கூடிய ஆசை, இந்த இரண்டும் சேர்ந்து அங்கே இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று சொல்லும் பொழுது யூதர்களை பொறுத்தவரையில் அந்த கிரேட்டர் பாலஸ்டீன், கிரேட்டர் இஸ்ரேல்னு சொன்னீங்களே, அதோட அந்த வெஸ்ட் காசால இருந்து, லெபனான்ல இருந்து மற்றும் பல்வேறு பக்கத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் இணைத்து ஒரு மிகப்பெரிய படத்தை கூட நீங்க நம்ம பார்க்கலாம். அந்த இதை சேர்த்து பாலஸ்தீனியர்களை, அந்த இனத்தை இல்லாமல் ஆக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர்கள் மத ரீதியாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான அவர்களுடைய காரணம். அதாவது கன்சர்வேட்டிவ் பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற மதங்கள் எல்லாத்துலேயும் நீங்க மத ரீதியா அன்பை சொல்லுவார்கள். அங்க மதத்தை போதிப்பவர்கள் தான் பின்னால ஆயுதங்கள் எடுப்பாங்க. இந்து மதமா இருந்தாலும் சரிதான், அது மற்ற மதங்களா இருந்தாதான். இந்த ஒரு மதம் மட்டுமே என்ன சொல்றது, மற்றவர்களை, பாலஸ்தீனர்களை காலி பண்ண வேண்டும், கொல்ல வேண்டும், கொலை செய்ய வேண்டும்னு. அது நீங்க கொஞ்சம் சாதாரணமா பென்ஹர்னு ஒரு படம் வந்தது, அந்த ஆங்கில படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த 2000 வருஷம் 3000 வருஷங்களுக்கு முன்னாலே அந்த பாலஸ்தீனியர்களுக்கும் அந்த யூதர்களுக்கும் இடையில் உள்ள அந்த ஒரு யுத்தத்தை, அந்த மனப்பான்மையை அங்கிருந்தே அது வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அன்றைக்கு யூதர்களுக்கு மோசே இருந்தார். ஆனால் இன்றைக்கு யூதர்களுக்கு ஒரு மோசேக்கு பதிலாக அமெரிக்கா இருக்கிறதாத்தான் நான் பார்க்கிறோம். மோசேயினுடைய இடத்துல சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அந்த எண்ணெய் வளத்தை எப்படியாவது கொண்டு வருவது, அதனுடைய நோக்கம் அமெரிக்காவில் எண்ணெய் இல்லாமல் இல்லை. அமெரிக்காவில் உலகத்தில் மிகப்பெரிய அளவு இருக்கு. அந்த எண்ணெய் ஸ்டாக் அவன் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை, அது ஓரளவுக்கு பயன்படுத்துகிறான். மாறாக உலகத்தை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய கிழக்கில் உள்ள அந்த நாடுகளில் உள்ள அந்த எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதில் ஓரளவு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், பஹ்ரைனா இருக்கட்டும், யுஏஇயா இருக்கட்டும், ஒமனா இருக்கட்டும், இந்த எல்லா நாடுகளிலும் அவர்கள் தங்களுடைய
ஆர்மி பேஸ், இராணுவத்தினுடைய தளங்களை வைத்திருக்கிறார்கள், சிஐஏனுடைய தளங்களை வைத்திருக்கிறார்கள். இது அந்த இராணுவ தளத்தை வைத்துக்கொண்டு அதற்கு எதிராக, அந்த சிஐஏ வைத்துக்கொண்டு அதற்கு எதிராக அந்த நாட்டு தலைமை எவ்வாறு பேச முடியும்? எவரும் அங்கே அமெரிக்காவை எதிர்த்து பேசுவதற்கு வழியில்லாத நிலைமையில அமெரிக்கா போடு தோப்பு கண்டோம்னு சொன்னா இந்தா எண்ணிக்கோ அப்படின்னு போடக்கூடிய வகையில தான் இன்றைக்கு அந்த வளைகுடாவில் உள்ள முஸ்லிம் நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. இதை எதிர்த்து இன்றைக்கு நம்முடைய ஈரான், நாம பேசிக்கொண்டிருக்கிறோமே, ஈரான் இதனுடைய அந்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஷியா முஸ்லிம்களாகவும் இருக்கிறார்கள். மற்ற எல்லா நாடுகளையும் பின்பற்றுகிறவர்கள் சன்னி முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான செய்தி. இப்போ அமெரிக்காவுக்கு இன்னொரு நோக்கம், எல்லாருமே தங்களுடைய காலடியில் கிடக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் எந்த நாடு இண்டிபெண்டாக தனித்துவமாக நிற்கிறதோ அந்த நாட்டை அழிக்க வேண்டும். ஏதாவது பெயரை சொல்லி, சதாம் ஹுசைன் அழிக்கப்பட்டது அவ்வாறு தான், கடாஃபி அழிக்கப்பட்டது அவ்வாறு தான். இன்று ஈரானையும் அந்த வகைதான். சதாம் ஹுசேனுக்கு சொன்னது கெமிக்கல் ஆயுதங்கள், ரசாயன ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று. இந்த யுஎன்ஏயும் சரி, மற்ற மேற்கத்திய நாடுகளும் சரி ஆமாம் ஆமாம் என்றது. இன்றைக்கு அதே போல ஈரானிடம் அணுகுண்டு அவர்களிடம் செய்ய போகிறார்கள் என்று சொன்னது. ஆனால் அமெரிக்காவினுடைய கவுண்டர் டெரரிசம், தீவிரவாதத்திற்கு எதிராக போர் புரியக்கூடிய அமெரிக்காவினுடைய உச்சபட்ச தலைவரே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு செய்திருக்கிறார். அவர் சொல்லுவது, ஈரான் நம் மீது எந்த விதமான ஆயுத ஒரு தாக்குதலுக்கோ அணுகுண்டு செய்வதற்கோ அவர்கள் தயாராக இல்லை, முன்வரவில்லை அப்படின்னு சொன்னா எந்த அளவிற்கு இஸ்ரேல் நீங்கள் சொன்னது போல இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பேக்கப் இல்லாமல் இவர்கள் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அமெரிக்காவையும் இழுத்து வைத்துக்கொண்டு அவர் ஒரு பெரிய ஊர் சண்டீர் மாதிரி இழுத்து வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா, இயற்கை என்பது அது ஒரு வித்தியாசமானது. இன்றைக்கு அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அடியை ஈரான் மூலமாக கொடுத்திருக்கதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுபோல இஸ்ரேல் என்பது மீண்டும் பல ஆண்டுகள், இன்று பல 10 ஆண்டுகள் ஆகும். அந்த வகையிலே இஸ்ரேலுடைய நகரங்கள் எல்லாம் தீப்பிழம்பாகி கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகம் இருக்கிறதே, அங்குள்ள எண்ணெய் கிணறு என்பது இன்று எரிந்து கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். என்று சொல்லும் பொழுது இவர்கள் தன்வினை தன்னை சுடும் என்பது போல இவர்கள் ஆரம்பித்தது ஒன்று, ஆனால் உலக மக்கள், உலக நாடுகள் எல்லாம் இவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். என்றாலும் நாம் அனைவரையும் பாதிக்கக்கூடிய, உலக மக்கள் அனைவரையும் பாதிக்கக்கூடிய வகையில் இது வந்திருக்கிறது. அதுதான் முக்கியமான காரணமாக நான் பார்க்கிறேன். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் அவர்கள் மிகப்பெரிய சேதாரத்தை சந்தித்திருக்கிறார்கள், இதுவரை சந்திக்காத வகையில். ஐயா கூறியபடி ஈராக்ல கெமிக்கல் பாம் அவர் தயாரித்து விட்டார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைத்து சத்தாம் ஹுசைனை கைது செய்தார்கள். அதுக்கப்புறம் அவரை தூக்கிலும் போட்டார்கள். ஈராக்கில் கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளாக அமெரிக்காவுடைய பப்பட் அரசாங்கம் தான் அங்கே இருக்கு. இன்னைக்கு வரை அந்த கெமிக்கல் பாம்ஸ்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தால் தானே கண்டுபிடிப்பார்கள், எடுத்து காட்டுவார்கள். அதுதான் அங்கே உள்ள உண்மை. அதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா, பிப்ரவரி 26ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்கில் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மருமகன், ஈரானை சார்ந்து ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி, இது போன்ற பல நபர்கள் பேசி வந்தார்கள். இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்காட்ட பார்க்கிறேன். ஈரான்ல இருக்கக்கூடிய 9 நியூக்ளியர் சைட்ஸ்கள், இந்த 9 நியூக்ளியர் சைட்ஸ்களில் 60% என்ரைச் செய்யப்பட்ட யுரேனியம் இருப்பதாக கூறுகிறார்கள். 440 கிலோ, 60% யுரேனியம் அங்கே இருக்கு. 60% என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியம். இன்னும் ஒரு 200 கிலோ யுரேனியம் 20% என்ரிச் செய்ததாக கூறியிருக்கிறார்கள். அமெரிக்கா, இஸ்ரேல் எடுத்து காட்டக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இவர்கள் நியூக்ளியர் பாம்பை தயாரிக்க போறார்கள். அந்த மீட்டிங்கில் அராக்சி அவர்கள் கொடுத்த பதில், 90% என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியமாக இருந்தால் மட்டும்தான் அதை வைத்து நீங்க நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கலாம். எங்களிடம் இருக்கக்கூடிய யுரேனியம் வெறும் 60% மட்டும்தான். இதை வைத்து எங்களால் பாம்பு எல்லாம் தயாரிக்க முடியாது, எங்களோட நோக்கம் கூட அது கிடையாது. இதை வைத்து நாங்க மின்சாரம் தயாரிப்பதற்கும் மெடிக்கல் ஃபீல்டில் இதை பயன்படுத்துவதற்காகவும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அமெரிக்கா
கிடையாது. இந்த யுரேனியத்தை நீங்க எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லைன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கு நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு இந்த மின்சாரம் தயாரிப்பதற்கோ இல்ல மெடிக்கல் ஃபீல்டுக்கு தேவைப்படக்கூடிய யுரேனியத்தை நாங்க கொடுக்கிறோம். அப்போ ஈரானுடைய ஸ்டாண்ட், எங்க நாட்டில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை நாங்க வெளியில விட மாட்டோம். அடுத்து அமெரிக்கா கூறிய விஷயம், மிசைல் ஃபெசிலிட்டியை நீங்க மிசைல் மேனுஃபேக்சரிங்கை நிறுத்தணும். அது எங்களுடைய நாட்டின் பாதுகாப்பு, அதை நாங்கள் நிறுத்த முடியாது. இந்த பேச்சுவார்த்தை பிப்ரவரி 26 நடக்கிறது. சிந்தித்து பாருங்கள், அதே 26 நரேந்திர மோடி எங்க இருந்தார்? ஒட்டுமொத்த குளோபல் மீடியாவுடைய அட்டென்ஷன் எங்க இருந்தது? நரேந்திர மோடி வாஸ் இன் இஸ்ரேல். நேத்தன்யாகுவை கட்டிப்பிடிப்பது, அவருக்கு அவார்டெல்லாம் கொடுத்தது எல்லாமே, த கம்ப்ளீட் மீடியா அட்டென்ஷன் வாஸ் இன் நரேந்திர மோடி, ஹிஸ் விசிட் இன் இஸ்ரேல். இந்த இடத்துல இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்போ கடைசியில் அவங்க என்ன பேசினாங்கன்னா, ஓகே ஃபைன், நீங்க சொல்றபடியே இதற்கு என்ன ஒரு பேலன்ஸ்டான வழி என்ன இருக்கணும், அதை நம்ம அடுத்த மீட்டிங்ல சந்திச்சு பேசலாம். அந்த இடத்துல அந்த பேச்சுவார்த்தை முடியுது. நரேந்திர மோடி இந்தியாவுக்கு திரும்புகிறார். ஃபாதர்லேண்டுன்னு சொல்லக்கூடிய பெரிய வாசகத்தை அங்கதான் சொல்றாரு. ஆமா, ஃபாதர்லேண்ட் அண்ட் மதர்லேண்ட் எல்லாம் சொன்னது அது வேற விஷயம். ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் ஒரு ஒப்பந்தம், ஆல்மோஸ்ட் ஒப்பந்தம் வந்துருச்சு. தட் we will talk about it. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை எப்படி டைல்யூட் பண்ணலாம், எப்படி அதை குறைக்கலாம் என்கிற விஷயத்திற்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல தான் இஸ்ரேல், இந்த பேச்சுவார்த்தை நடந்துருச்சுன்னா அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டது என்றால் என்னுடைய அடையாளம் அழிந்து போகும். Within 48 hours இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அட்டாக்ஸ் ஈரான். ஈரான்ல நடந்த முதல் தாக்குதலில் நான் தொடக்கத்திலே காட்டிய ஒரு சில படங்கள், அதில் மிக முக்கியமான நபரான அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்படுகிறார். பேச்சுவார்த்தைக்கு வேற யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அடுத்த 1 மணி நேரத்திலேயே ஈரானுடைய ரெட்டாலியேஷன், ஈரான் எந்த இடத்துலையுமே பேக்ஃபுட்டில் போனதில்லை. அலி லாரிசானி அவர்கள் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், அல்ல அயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், இன்னைக்கு வரை மோஸ்தபா கமேனி, அயத்துல்லா அலி கமேனியுடைய மகன், அவருடைய எந்த வீடியோ, எந்த போட்டோ, எந்த ஆடியோவும் இதுவரை வெளிவரவில்லை. கோமாவில் இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்தது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் எங்கேயுமே பேக்ஃபுட்டில் போனதில்லை. பிகாஸ் ஈரான் ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் எந்த அளவில் ரோபஸ்டாக இருக்கிறது நீங்க பார்த்தீர்கள். ஒரு நபரை கொன்றீர்கள், அடுத்தடுத்து வரிசையில் நிற்கிறார்கள். பட் இந்த இடத்துல தான் ஒவ்வொரு மூத்த தலைவருமே கொல்லப்படும் போது டேஞ்சரஸான சிச்சுவேஷன் உருவாகுகிறது. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான நபர்கள், ஒரு நாட்டை இத்தனை ஆண்டுகள் கட்டி காப்பாற்ற நபர்கள், அவர்கள் கொல்லப்படும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் யங் ஜெனரேஷனாக இருக்கிறது. அவர்களுடைய பதிலடி தாக்குதல் இன்னும் மிக மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த யங் ஜெனரேஷன் அடுத்தடுத்த தலைவர்கள் நீங்க பார்த்தீர்கள்னா 28 மார்ச் 1 எல்லாம் நடந்த தாக்குதலுக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய தாக்குதலுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்களாக இருக்கட்டும், அல்ல போரிடக்கூடிய விதமாக இருக்கட்டும், ரொம்பவே ஒரு சீரியஸான நிலைக்கு தள்ளப்படுகிறது. இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஏற்கனவே முந்தைய காணொளிகளில் இதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம். அயத்துல்லா கோமேனி ஒரு மகத்தான ஏற்பாடை செய்திருக்கிறார். அதாவது சதாம் ஹுசேன் வீழ்ந்ததற்கு பின்னால் ஈராக்கினுடைய அந்த அரசு வீழ்ந்து விட்டது என்பதிலிருந்து பாடங்களை எடுத்துக்கொண்டு இங்கே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் மொசைக் என்கின்ற ஒரு திட்டத்தை தயாரித்திருக்கிறார்கள். சென்ட்ரல் கமாண்ட் விழுந்தது என்றால் ஆட்டோமேட்டிக்காக தன்னால் இந்த இராணுவத்தை 31 பகுதிகளாக பிரித்து 31 கமாண்டர்களை, பிராந்திய கமாண்டர்களை போட்டு அவை தன்னால் இயங்கக்கூடும். எத்தனை தலைவர்கள் அளிக்கப்பட்டாலும் ஆட்டோ பைலட் மோடில் அவர்கள் போட்டு விட்டார்கள். எனவே இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, அதாவது இந்த மேற்கத்திய நாடுகள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, டிப்ளமேட்டிக் சேனல்ல பேசக்கூடிய ராஜ்ஜிய உறவுகளை, ராஜதந்திர உறவுகளுடன் பேசக்கூடிய தலைவர்களை கொன்றுவிட்டதற்கு பின்னால் ஈரான் சார்பாக பேசுவதற்கு அங்கே இராணுவம், அந்த 31 இராணுவத்தினுடைய வெகு வேகமாக இருக்கக்கூடிய இராணுவ இயந்திரம் மட்டுமே, அதான் நீங்க சொன்னீங்க, முன்னை விட வேகமாக
முன்னை விட வேகமாக எது குறித்தும் கவலைப்படாமல் எதிரியை அழிப்பது, துவம்சம் செய்வது என்கின்ற ஒரே நோக்கில் அவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அதுதான் முக்கியமான அடிப்படையான ஒரு காரணமாக நான் பார்க்கிறேன். அதற்கு அயத்துல்லா கொமேனி அவர்கள் அந்த செய்துள்ள அந்த ஏற்பாடு. ஆனால் இன்னொன்றையும் ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அந்த ராஜ்ய உறவுகள் பற்றி பேசும் பொழுது ஈரானுடைய முக்கியமான அந்த உறவுகள், அந்த ரிலேஷன்ஷிப்பை சைனாவும், அதாவது சீன நாடும் ரஷ்யாவும் ஓரளவிற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகின்றன உலக அளவில் என்பது ஒரு வந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் இந்த இரு நாடுகளும் இன்று உறுதுணையாக இருக்கிறார்கள் ஈரானுக்கு. அந்த 2 நாடுகளும் இல்லை என்று சொன்னால் இவர்கள் ஏதாவது ஒரு வழியில் கதையை முடித்திருப்பார்கள். அது ஒரு அணுகுண்டு போட்டோ அல்லது ஏதோ செய்திருப்பார்கள். ஆனால் அங்கே ஈரானுக்கு அதாவது அந்த ஈரானுடைய கண்ணும் காதுமாக சீனாவும் அதோடைய ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரஷ்யாவும் இன்று ட்ரோன்களையும் அது சப்ளை செய்து கொண்டு அவர்களோடு பரிமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த ஈரான் இராணுவத்தை ஓரளவிற்கு அவர்கள் நம்பக்கூடியவர்களாக இன்றைக்கு அந்த அரசியலமைப்பு, அரசியல் பிளஸ் இராணுவ அமைப்பிற்கு அதாவது ரஷ்யாவும் சீனாவும் தான் ஏதாவது செய்ய முடியுமே ஒழிய மித்த ஏனைய நாடுகள், இந்த மேற்கத்திய நாடுகள் ஜனநாயகத்திற்காக இருக்கக்கூடிய நாடுகள் என்று சொல்லுகிறார்களே, இவர்களால் எதுவும் அவர்களுடைய அந்த பக்கத்தில் கூட, ஈரானிய பக்கத்தில் கூட செல்ல முடியாது, பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. எத்தனை பேரை இவர்களை கொன்றாலும் சரி, ஒரு மிக வலிமை பொருந்திய ஒரு 2 கோடி பேருக்கு மேல் உள்ள ஒரு இராணுவத்தை அங்கே IIRG என்று சொல்லக்கூடிய அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். இன்னொரு செய்தி, அந்த 31 பிராந்திய கமாண்டர்கள் கூட ஒரு நம்பகமான செய்தி ஒன்று. அது எவ்வளவு தூரத்திற்கு நம்புவது என்று தெரியவில்லை. ஏறத்தாழ கிட்டத்தட்ட பல பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றது. இருந்தாலும் அடுத்தடுத்த தலைவர்கள் இராணுவத்தில் இருப்பது போல அங்கே அந்த போரை உத்வேகத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் அந்த இராணுவத்தில் இருந்து ஏவுவதற்கு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் கடலுக்கு அடியில் நகரங்களில், மலைகளுக்கு அடியில் உள்ள நகரங்களில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா தலைகீழ நின்றாலும் அங்கே செல்ல முடியாது. ஒரே ஒரு வழி, லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இராணுவ வீரர்களை ஈரானில் இறக்க வேண்டும். அப்படி இறக்கினால் அமெரிக்கா படுபாதாளத்தை, மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்பது நிச்சயமாக உறுதி என்பதுதான் நான் பார்க்கிறேன். ஐயா, இந்த இடத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வி. டிப்ளமேட்டிக் டாக் பல முறை பல நாடுகள் முன்வந்தால் கூட அடுத்தடுத்து இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலால் அது அப்படியே பிறண்டு போகிறது. இப்போ டிப்ளமேட்டிக் டாக்ஸிற்கான வழி இருக்கா, இல்லை இந்த சிச்சுவேஷன் கைவிட்டு போய்விட்டது, அதுக்கப்புறம் டிப்ளமேட்டிக் டாக் நடக்காது, ஏன்னா ஈரான் அந்த விஷயத்தை எடுத்து வச்சுட்டாங்க, we will fight till our last drop of bloodன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிப்ளமேட்டிக் டாக் நடந்தால் எப்படி நடக்கும், டிப்ளமேட்டிக் டாக் நடக்காத பட்சத்தில் எந்த விதமான விளைவுகளை உலக நாடுகள் பார்க்க போகும்? அதாவது இஸ்ரேல் ஒரு தப்பான கணக்கு போட்டு கொண்டிருக்கிறது. அதாவது டிப்ளமேட்டிக் டாக் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஈரானை அழித்து விடலாம் என்று. அதனால அடுத்தடுத்து நம்ம பேசுறது போல தலைவர்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அடுத்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதா ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒரு பேர் கூட ஜானியா அப்படின்னு நினைக்கிறேன். அவர் பேர் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க புதிதாக ஒரு தலைவர். அப்போ இந்த தலைவர் அடுத்த ஒரு ஈரானுக்கு ஒரு தலைவராக இன்றைக்கு வந்திருக்கிறார். இப்போ இவருடன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஜனநாயகத்தை விரும்புகின்ற நாடுகள் எல்லோரும் அவரிடம் பேச்சுவார்த்தைக்கு செல்வது சிறந்தது. அப்படி சென்றால் ஓரளவு ஏதாவது மட்டுப்படுத்த முடியும். ஆனால் ஒன்று, இனிமேல் வளைகுடா பிராந்தியத்தில் இது போன்ற தாக்குதலை ஈரான் மீது ஏற்படுத்த முடியாத வண்ணம் வளைகுடா நாடுகளில் இருந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும், இன்னொன்று ஈரானுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு அவர்கள் அதை நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்பதையும் முக்கியமான ஒரு கோரிக்கைகளாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த போரை ஈரான் துவக்கவில்லை, இந்த போரை துவக்கியது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஹுசைன் தேகா இவர்தான் அலி லாரிசானியை ரீப்ளேஸ் செய்திருக்கிறார், இவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். அடுத்து நீங்க பார்த்தீர்கள்னா
நியூக்ளியர் பவருடைய கேம் எண்ட் செய்ய போகிறோம் என்கிற ஒரு கேம்பெயினை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வந்தது. இன்னைக்கு அதற்கான எஃபர்ட்ஸ்கள் எந்த அளவில் இருக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள். அதான் நான் தொடக்கத்திலே கூறியபடி ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் பேச்சுவார்த்தை நடந்து முடியக்கூடிய அந்த தருணத்தில் இந்த அட்டாக் தொடங்கியது. இதற்கான குளோபல் இம்பேக்டை பற்றியும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்து காட்டி வருகிறோம். இந்த போர் எண்ட் ஆஃப் கேம் என்றும் கூறுகிறார்கள். இந்த எண்ட் ஆஃப் கேம் இஸ்ரேலுக்கு இருக்கிறதா அல்ல ஈரானுக்கு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை தாண்டி ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளை எப்படி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இந்த போரில் உள்ள இழுத்து ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகளையே தன் கைவசப்படுத்தக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். ஏன்னா வெஸ்ட் பேங்கை கைப்பற்றணும், லெபனானை கைப்பற்றணும், காசாவை கைப்பற்றணும். இது போன்ற தன்னுடைய எக்ஸ்பான்ஷன் வேலையை தான் இஸ்ரேல் பார்த்து கொண்டிருக்கிறதே ஒழிய இந்த விஷயத்தை பற்றி எந்த விதமான குளோபல் மீடியாவுடைய அட்டென்ஷன் எதற்காக வரவில்லை. எதற்காக இஸ்லாமிய நாடுகளே இந்த நாடுகளில் இப்படியெல்லாம் அட்டூழியங்களை நாங்கள் பொறுத்துக்கொள்ள முடியாது என்கிற ஒரு வார்த்தையை கூட அவர்கள் பேச மறுத்து வருகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த எண்ட் ஆஃப் கேம்னு நீங்கள் சொல்கிறது அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பார்வையில் இந்த உலக ஒழுங்கு என்பது மாற்றி அமைக்கப்படும். அது நிச்சயமாக நான் உறுதியாக சொல்லுகிறேன். அமெரிக்கா தான் உலகத்தினுடைய தாதா என்பது கீழே வீழ்த்தப்பட்டு இன்று வேறு நாடுகள் சீனாவோ மல்டிபோலார் வேர்ல்டு சீனா ரஷ்யாவோ சேர்ந்து அவைதான் இனிமேல் உலகத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறும் என்பது முக்கியம். இனிமேல் அமெரிக்காவை சீர்ந்துவார் கிடையாது. எனவே நம்முடைய நாடும் அதற்கேற்ற போல தன்னுடைய வெளிநாட்டு கொள்கையை சீரழிந்து போன வெளிநாட்டு கொள்கையை தற்போது அமல்படுத்தி கொண்டிருக்கிறதே, இதிலிருந்து தடம் புரண்ட வெளிநாட்டு கொள்கையை மீண்டும் நேர்நிறுத்தி போவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த போரினுடைய முடிவில். இன்னொன்று, இந்த போரினுடைய முடிவில் அநேகமாக கிட்டத்தட்ட வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவிற்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய அடிவருடியாக இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாம் இன்று ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். ஈரான் என்பது ஈரானும் மிகப்பெரிய அடியையோ மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திக்கும். ஆனால் ஈரானுடைய மக்கள் பாரம்பரிய நாகரிகத்தில் உள்ள மக்கள். அவர்கள் மலையும் பாலைவனமும் அரணாக இருக்கிறது. அவர்களுடைய இராணுவம் அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது. எனவே அவர்கள் மீண்டும் அங்கே அவர்கள் தலைத்து மீண்டும் நிற்கிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் பார்வை. இஸ்ரேல் இந்த வீழ்ச்சியிலிருந்து மிக பெரும் அளவிற்கு அவர்கள் திரும்பி வருவது கஷ்டம். ஆனால் ஒரு செய்தியை நாம் கவனிக்கணும். யூதர்கள் அமெரிக்காவில் மிக பெரும் கார்ப்பரேட்டுகளாக மிக பெரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த இஸ்ரேலை கட்டியமைப்பதற்கு மீண்டும் அவர்கள் கோடிக்கணக்கான டாலர்களை செலவழிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. உலகில் உள்ள மக்கள், நீங்கள் கேள்வி கேட்டீங்க, உலகில் உள்ள நாடுகள் எல்லாம் ஏன் அவ்வளவு தூரம் ஆதரவளிக்கவில்லை என்று சொன்னால், உலகத்தில் எல்லா நாடுகளிலும் ஏறத்தாழ கார்ப்பரேட் மீடியாக்கள் தங்களுடைய கைகளில் வந்திருக்கின்றன. பிபிசி என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஊடகமும் இந்தியாவில் உள்ள ஊடகமும் அல்லது இன்றைக்கு வேறு பல நாடுகளில் உள்ள ஊடகங்களும் சொல்லுகின்றன, CNN சொல்லுவதைத்தான். எனவே மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள். இதில் இன்று சமூக ஊடகங்கள் ஆற்றுகின்ற, அதான் நான் முதல்ல குறிப்பிட்டது போல, சமூக ஊடகங்கள் ஆற்றுகின்ற அந்த பங்கு என்பது மிக அளப்பரிய பங்கு. எனவே தான் சமூக ஊடகங்களை மக்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த கோடி மீடியாஸ், கார்ப்பரேட் ஆதரவு மீடியாக்கள் தான் மக்களை மழுங்கடிக்க செய்து கொள்கின்றன. கொஞ்சமாவது சுதந்திர உணர்வு வேண்டும் என்று சொன்னால், கொஞ்சமாவது நாம் ஏகாதிபத்தியங்களுக்கும் இந்த அநீதிக்கும் எதிராக நாம் போராட வேண்டும் என்று சொன்னால், ரௌத்திரம் பழக வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல இந்த கார்ப்பரேட் மீடியாக்களை நம்புவதற்கான காலம் இனி மக்களுக்கு இல்லை என்பதை நாம் உணர்த்த வேண்டும். இப்போ அதையும் முடக்குவதற்காக ஒரு சில திட்டங்களை மோடி அரசாங்கம் எடுத்திருக்கிறது. எங்கள் போன்ற ஊடகங்களுக்கு நோட்டீஸ்கள் வர தொடங்கி இருக்கிறது. என் கையில் இருக்கக்கூடிய நோட்டீஸும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். இது யூடியூப். இதை தாண்டி டெல்லி ஹைகோர்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கிறது. எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை நீக்கியிருக்கிறார்கள். எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசிய வீடியோக்கள், ஹர்தீப் சிங் பூரி அவருடைய மகள், இது போன்ற பல்வேறு வீடியோக்களை நீக்கி இந்தியாவில் நீங்கள் பார்க்கக்கூடாது, வெளிநாட்டில் வேணால் பார்த்து கொள்ளுங்கள். இது ஊடக சுதந்திரத்திற்கு எந்த விதமான ஒரு மிக ஆபத்தான நிலை என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கோதி மீடியாவை நம்பாமல் மக்கள் எங்கள் போன்ற மீடியா ஹவுசஸ்களை நம்பி
இங்கிருந்து உண்மை வெளிவருகிறது என்ற அந்த நம்பிக்கையில் வரும்போது இந்த ஊடகத்தை முடக்கக்கூடிய வேலைகளை இன்னைக்கு மோடி அரசாங்கம் பார்க்க தொடங்கி இருக்கிறது. ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவின் கடைசி கேள்வியாக இது இருக்கும். இந்த போரில் மிகப்பெரிய அளவில் எக்கனாமிக் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் இந்த போருடைய மிக முக்கியமான திட்டம், இஸ்ரேலுடைய திட்டம், அனைத்து கல்ஃப் நாடுகளையும் இந்த போரில் இழுக்க வேண்டும். அதன்படி நீங்க பார்த்தீர்கள் 2 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியா ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுத்திருக்கிறார். இதற்கு மேல் ஈரான் பக்கத்து நாடுகள் மீது தாக்குதலை நடத்தினால் நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம், திருப்பி அடிப்போம் என்று. ஆனால் அதே சவுதி அரேபியா இஸ்ரேலை பற்றியோ அமெரிக்காவை பற்றியோ ஒற்றை வார்த்தை கூறவில்லை. இதே கல்ஃப் நாடுகள் காசாவில் நடந்த அத்துமீறல்கள், வெஸ்ட் பேங்கில் நடந்த அத்துமீறல்கள், லெபனானில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள், அதை பற்றியும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நிச்சயமாக இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஒரு விஷயம் புரிந்திருக்கிறது. அப்படி அமெரிக்கா இந்த போரிலிருந்து வெளியேறிவிட்டால் இந்த அனைத்து நாடுகளுமே இஸ்ரேலை தாக்கி விடுவார்கள். அதனால் இஸ்ரேலை தாக்குவதற்கு முன்பு இந்த அனைத்து நாடுகளுமே ஈரானை போய் தாக்க வேண்டும் என்கிற விஷயம். அப்போ கல்ஃப் நாடுகள் இதற்கு மேலாவது எந்த பக்கம் நிற்பார்கள் என்கிற ஒரு கேள்வி வருது. ஈரானை தாக்குவார்களா அல்ல இஸ்ரேலை தாக்குவார்களா? ஈரான் மீது தாக்கினால் இப்ப எப்படி சிஸ்டம் இருக்கோ அப்படியே இருக்கும். இஸ்ரேலை தாங்கினால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்களும் மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய அவர்களுடைய சம்பாத்தியமும் அனைத்துமே போய்விடும். ஆனால் இதற்கு முன்பு கல்ஃப் நாடுகள் இந்த வேலையை பார்த்திருக்கிறார்கள். கல்ஃப் நாடுகள் இதற்கு முன்பு இஸ்ரேல் இதே போன்ற ஒரு போரை தொடங்கிய போது, இஸ்ரேல் ஆல்மோஸ்ட் ஒரு பினிஷ் நிலையில் போகும்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வந்து அந்த போரில் ஒட்டுமொத்த விஷயத்தையும் பெருட்டி போட்டது. தோர்த்து போனார்கள் கல்ஃப் நாடுகள். ஆனால் அதற்கு பின்பு கல்ஃப் நாடுகள் எடுத்து வைத்த இன்னொரு யுக்தி, அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் யாரெல்லாம் அலைஸாக இருக்கிறீர்களோ யாருக்குமே நாங்க எண்ணெயை கொடுக்க மாட்டோம். They banned giving oil to America. 100, 200, 300% வரை அமெரிக்காவில் கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரித்து மக்கள் வேலைகளை இழந்தார்கள். எக்கனாமி அப்படியே தரைமட்டத்திற்கு போயினது. அதுக்கப்புறம் அமெரிக்கா திரும்பி இதே கல்ஃப் நாடுகளுக்கு முன்பு வந்து மண்டியை போட்டு மன்னிப்பு கேட்டார்கள். அதுக்கப்புறம் மற்ற ட்ரேட்ஸ்கள் தொடர்ந்து. இது வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம். அதே போன்ற சம்பவம் மீண்டும் ஒரு முறை நடக்குமா அல்ல இப்ப நீங்க பார்க்கக்கூடிய மழுங்கி போன அந்த மகாராஜாக்கள், கிங்ஸ், பிரின்ஸ் என்று கூறக்கூடிய நபர்கள், இவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பார்களா? எப்படி இந்த சிச்சுவேஷன் மாறப்போகிறது? இந்த சூழ்நிலையில வந்து பிற ஆக்டர்களாக இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சீனாவும் நார்த் கொரியாவும் அவர்கள் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதும் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அநேகமாக நேட்டோ உடைந்து விட்டது. நேட்டோ அமைப்பு என்பது உடைந்து விட்டது. இன்றைக்கு இன்னொரு புதிய செய்தி பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போரில் அணுகுண்டு வீசி அழிக்கப்பட்ட அந்த ஜப்பான், அதனுடைய பிரதமர் அந்த அம்மையார் அவர்கள் இன்று ட்ரம்பை போய் சந்தித்து கெட்டிப்பிடித்திருக்கிறார்கள். அந்த ஜப்பானில் உள்ள மக்கள் 70% அதிகமானோர் இதை எதிர்த்திருந்த போதிலும் அந்த அம்மையார் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இது வேறொரு பரிமாணத்தை ஜப்பான் என்று இறங்கி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே என்னுடைய பார்வை என்பது வளைகுடா நாடுகள் கூட 2ஆக பிரிகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அமெரிக்காவினுடைய அந்த நட்பாகவே இருந்து கொண்டு அவர்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு பகுதியாகவும், இன்னொரு பகுதி நாடுகள் ஏற்கனவே பெட்ரோல் டாலருடைய மதிப்பு இன்றைக்கு உலகம் பூரா வீழ்ந்து கொண்டிருக்கிறது. யுவானுடைய மதிப்பு இன்று உலகம் பூரா ஏறிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே அடுத்த அவனுக்கு அந்த அடிமையா இருக்கிறவனுக்கு இவனுக்குத்தான் அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, யாருக்காவது ஒருத்தருக்கு அடிமையா இருக்கணும் என்பதுதான் நிலைமை. கூடுதலாக அவர்கள் சீனாவுக்கு அடிமையாக கூட இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் மீது தாக்குதல் செய்வதற்கு சில நாடுகள் எத்தனிக்க கூடும். ஆனால் அவர்களும் இஸ்ரேல் சந்தித்ததை போல இப்படிப்பட்ட ஒரு அழிவை
சந்திப்பார்களேயானால், அதாவது ஒரு குண்டுவீச்சை சந்திப்பார்களேயானால் பேரழிவை அவர்கள் சந்திப்பார்கள். அதற்கு இன்னொரு காரணம், இவர்கள் இன்னும் இஸ்ரேல் தாக்குப்பிடிப்பதற்கு, இந்த நாடுகள் தாக்குப்பிடிப்பதற்கு காரணம் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஈரானுடைய மனிதாபிமான பண்பாடு. அவர்கள் மக்கள் மீது குண்டு போடுவதில்லை. அவர்கள் மிலிட்டரியை இராணுவ தளங்கள் மீது, பொருளாதார தளங்கள் மீது மட்டும்தான் குண்டு போடுகிறார்கள். எனவே அதுவும் அந்த பலமும் ஒரு பலவீனமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்தடுத்து பல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். ஏன்னா போரை சம்மந்தப்பட்ட மற்றும் தமிழ்நாட்டை சம்மந்தப்பட்ட, தேர்தலை சம்மந்தப்பட்ட பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ மிக ஆழமாக பேசப்பட்ட ஒரு வீடியோ. தயவு செய்து இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். இந்த வீடியோவை ஷேர் செய்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். அருகே இருக்கக்கூடிய QR கோடையும் ஸ்கேன் செய்து பொருளாதார ரீதியாகங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். நன்றி, வணக்கம். ஐயா, தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.